ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஹாப்பி மாட்டு பொங்கல் டு ஆல். ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். நேற்று தமிழர் திருநாள் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக போச்சு. உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பால். ஸோ இன்றைக்கி மாட்டு பொங்கல் என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு காணும் பொங்கல் செம்ம என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான ஒரு பயங்கரமான விஷயங்கள் நேற்று நைட்டே வந்துச்சு. பட் என்னன்னே தெரில, வர வர வந்துட்டு ரொம்ப மனசு ஒரு ஈடுபாடே இல்லாமல் இருக்குது. ரைட், இப்போ என்னென்னா ஒரு 3 விதமான அப்டேட் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனியர் சிஷியன் சாண்டி மாஸ்டர் ப்ளஸ் கவின் 2 பேருமே வந்து உள்ளே வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. இது ஒரு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் கூடவே வந்துட்டு ஷாக்கிங்கான ஒரு எவிக்ஷன் நடக்க போகிறது அப்படி மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஷாக்கிங் எவிக்ஷனா? இதுக்கப்புறமா என்ன ஷாக்கிங் எவிக்ஷன் அப்படி கேட்டிங்கன்னா இருக்குது. இந்த 4 பேரில் ஒருத்தரை வந்து இன்றைக்கி எவிக்ட் பண்ண போகிறாங்க அப்படி மாதிரி. ஏன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டோடு வந்துட்டு இந்த 24/7 லைவே க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்துட்டு ஷாக்கிங் எவிக்ஷன் இன்றைக்கி நடக்க போகிறது. ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இனியா சொல்கிறீங்க, ஒருவேளை விக்ரம் தூக்குறாங்களா? ஒன்றுமே புரியல. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா இருக்கிற 4 பேரில் உண்மையிலே கேமை கொடுத்தவர், கேமை வந்துட்டு வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அவர் கொடுத்தவர் கண்டிப்பாக விக்ரமாக சொல்லலாம். ஸோ அவரை வந்து தூக்குறாங்களான்னு தெரியல. ஆனால் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய சாண்டி மாஸ்டரும் இருக்காங்க, கானா வினோத் சீனியர் செஷன் ஜூனியர் செஷன் 2 பேர் என்ன அக்கவர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்ன கொடுமைனா ஒரு அதிபயங்கர ஒரு மோதல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே கானா வினோத் அண்ட் திவாகருக்கு நடக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நடக்க போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்குது. இந்த திவாகர் பாவம் மாட்டிட்டு அவர் முழிக்கிற விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வினோத்துமே இந்த அளவுக்கு ஒரு பண்ணுறது வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேரை வந்துட்டு வினோத் சம்பாரிச்சிட்டாங்க. பட் கடைசியில் இந்த பிக் பாஸ் முடிகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சில கெட்ட பேர் வாங்கணுமா அப்படின்றது ஒரு வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு அதை தவிர்க்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நேற்றே வந்துட்டு அப்படின்னு ஒரு ஜர்க்கு கொடுத்துருப்பாங்க. கானா வினோத் வந்து இவர் அப்படி ஒரு ரொம்ப அமுக்கியிருப்பார். அப்போ அங்கேருந்து எஃப்ஜே கூட குரல் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா சபரி வார்னிங் கொடுத்துருப்பார். யாருக்கு? நம்ம திவாகருக்கு. இந்த பார் இப்போ கூட அவங்க ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சேலரி ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒழுங்கு மரியாதையாக பார்த்து இருந்துக்கும், நான் சொல்கிறத கேளுன்ற மாதிரி திவாகர் சொல்லியிருப்பாங்க. அவர் மண்டை ஆட்டியிருப்பார். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து திவாகரை கன்சோல் பண்ணுறாங்களே தவிர இந்த பக்கம் வினோத் கிட்ட கொஞ்சம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வினோத் சைலண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பண்ண மாட்டாங்க, அதை என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ ஒரு கொடுமை. என்னென்னா திவாகரை வந்து ஆஃப் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த பக்கம் வினோத் கிட்ட சூப்பராக அழகாக இப்போது நீங்கள் வந்து இந்த பணப்பெட்டி வாங்கிட்டு போன காரணத்தினால மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பேர் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஈடுபட்டிங்கன்னா அது வெளியில் வேறு மாதிரி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வேண்டாமே அப்படின்னு ஒரு வாரம் சொன்னால் கண்டிப்பாக வந்து மனசை எப்பயுமே பதட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் நம்ம வினோத். ஸோ இதை சொன்னால் கண்டிப்பாக வந்து அவர் கேட்டுக்கிற ஒரு ஆள் தான். சைலண்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் பிக் பாஸ்க்கு வெளியில் போய்ட்டு அது நீங்கள் உங்களோட இஷ்டம். ஆனால் இங்கே வந்து உங்களோட பேரை நீங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை ஒன்று உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுக்காக அவ்வளோ பேர் வந்துட்டு ஓட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வெளியே போகும்போது அவ்வளோ வருத்தப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு ஃபேன் அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக அவங்களுக்காக நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கானாவினத்தை கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் கலாய்க்கும் போது சைலண்ட்டாக இருக்காங்க. அவர் கலாய்க்கும் போது அவரை ஏற்றி விடுற மாதிரி ஒரு சில பேர் சிரிக்கவும் செய்கிறாங்க. சிரித்தவொடனே இவர் என்ன நினைக்கிறாங்க, ஸோ அந்த வீட்டில் வந்து அவ்வளோ நாள் வாழ்ந்துட்டாங்க. ஸோ கூட இருக்க சிரிக்கும் போது அவங்க என்ன ஆட்டோமேட்டிக்காக டெம்ட் ஆகும். அப்படி தானே பணப்பெட்டின்ற ஒரு விஷயமும் நடந்துச்சு. ஸோ டெம்ட் ஆக இவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் கலாய்க்கிறாங்க. அவர் அதுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டில் ஒரு வார்த்தையை சொல்லும்போது எல்லாருமே திவாகர் சைலண்டாரு, சொல்கிறத கேளு, சைலண்டாரு அப்படின்னுறாங்க. இது யாரை எதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. ஆனால் 2 பேருக்கும் அங்கே ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். எனக்கு ஒரு 3 விதமான விஷயங்கள் நடக்க போகிறது. ஒன்று மாதம் வந்து சாண்டி மாஸ்டர் அண்ட் கவின் என்ட்ரி. 2வது பார்த்தீங்கன்னா ஷாக்கிங் எவிக்ஷன். 3வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் திவாகர் பயங்கரமான ஃபைட். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.